शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं सुदर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तिये यस्य तिरुक्तरात्या पारिसिद्ध्या विश्वक्तैलं प्रभात्श्रिये श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां मयग्रीवम् उपास्महे पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे सूर्येन्तु भौम बुधवाक्पदिकाव्यसौरि स्वर्भानुकेतु दिविषत्प्रशत्प्रधानः तद्दासदासः श्रीवेङ्कटाचलपदे तव सुप्रभातम् आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय गुरुशुक्रशरद्भ्यश्च राघवे केतवे नमः ईशानां जगदौ शिवेङ्कटपदेर्विष्णोः परां प्रेयसीं तत्वक्षस्थलनित्यवासरसिकां तक्षान्तिसंवर्धने पद्मालाङ्कृतपाण्डुवल्लभ्यां पद्मासनत्तां श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरं धनं तरुं कल्वि तरुं ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கலம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே சியாமா காசன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மனாயமானனே சீமா சூத்யவித்து கவிஸ்வவத்து யாகாவி காதம்பரி மாராராதி மனோவினோயதௌ காரித்தந்தலி காமாட்சியா கருணா கட்டாட்சலகரி காமாய மே கல்பதாம் कल्याणां नाम विकलनिधि कापि कारुण्य सेवा नित्या मोदा नामवससां निगमवससा मौलिमन्दारमाला सम्पद्दिव्या मधुविजयनि सन्निधत्तां सदा मे सैषा देवी सकलभुवनप्रार्थना कामधेनो अविद्यानां मन्दस्तिविरदिगरे जटानां चैतन्य सर्वमकरन्दश्री दरिद्राणां चिन्तामणि गुणनिगा जन्मजलतो निमग्नानां तरुं मुररिपु वरागस्य वयो श्रीमद्वयोनिधि निकेतनचक्रपाणे भोगेन्द्रवोगुणिराजधुमूर्तिरे योगीश लक्ष्मीनसम्म महादेवी करावलं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमदां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुखं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमधिपाटलाननं काञ्चनात्रिकमनीयविग्रहं पारिजाततनुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमता असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किमुद श्रीरामदूतकृपासिद्धो मत्कार्यं स सीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत्समेत श्रीरामचन्द्र परब्रह्मणे नमः ओम् என்னுடைய ஆச்சாரிய ஸ்ரீமத் அழகிசைகள் அருள்னாலே பராபவ வருஷத்தினுடைய பஞ்சாங்க பட்டணத்தை அநேகமாக 15-16 வருஷமாக இங்கே படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பகவான் சக்தியை கொடுக்குறாரோ இல்லையோ, போன வருஷம் வரைக்கும் அந்த பலகையில் உட்காந்து பண்ணி முடித்த உடனே அப்படியே சாஞ்சுட்டேன், ஒன்றுமே முடியல. அதனால் சேரில் உட்காடுறேன்னு சொன்னேன். அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அதே அன்பு அவளுக்கு, நானும் அதே அன்பில் தான் நான் ஓடி வரேங்க. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், நான் இன்றைக்கி பஞ்சாங்க பட்டணத்தோட ராசி பலன்களில் சொல்ல, நம்ம ராசி பலன் முடிஞ்சு போச்சுன்னு எழுதி போகாதீங்க தயவு செய்து. சில அரிய விஷயங்கள் ஜோதிடர்கள் பண்ணாததை நான் பண்ணியிருக்கேன், அதை சொல்ல போகிறேன். கல்யாணம், முகூர்த்தங்கள், பொருத்தங்கள் அதெல்லாம் பற்றி சில சொல்ல போகிறேன். இஷ்டம் இருந்து கேட்கணுன்னா இருங்கோ, இல்லை நம்ம ராசி ஆகிடுத்து போகிறதுன்னா போகும். பகவானுடைய அனுகிரகத்தினாலே இந்த வருஷத்துக்கு பராபவ நாம சம்வத்சரம்னு பேர். சம்வத்சரம் வருஷம் எல்லாமே ஒன்று தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு இடத்துல தெலுங்கு வருஷ பிறப்புன்னு பார்ப்பான். இதில் பஞ்சாங்கங்களில் 2 கணிதம் இருக்குது, வாக்கிய கணிதம், திருக்கணிதம்ன்றது. ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு ஒன்று போட்டுருந்தால் அது வரதான்னு கூட தெரியாது. சூரிய சித்தாந்தப்படி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் 4 யுகங்கள் கொண்டது சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் 43,20,000 வருஷங்கள். 71 சதுர்யுகங்கள் ஒரு மன்வந்தரம், 14 மன்வந்தரம் ஒரு கல்பம். ஒரு கல்பம் என்பது பிரம்மாவுக்கு அறநாள். நாம் இருப்பது 7வது மன்வந்தரம், வைவஸ்வத மன்வந்தரம் பேர். இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணவாளுக்கு கண்டிப்பாக தெரியும் வைவஸ்வத மந்திரம். அதை பற்றி நாம் சொல்லுவோம். கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வேஷ பாரத வரத வருஷம் அப்படின்னு நாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி தான் ஆரம்பிப்போம். ஸ்வேதவராக கல்பம். இப்பொழுது பிரம்மாவுக்கு வயது 50 முடிந்து 51. அயனங்கள் உத்தராயணம், தட்சிணாயனம். உத்தராயணம்ன்றது தை மாதம் முதல் ஆனி வரை. தட்சிணாயனம்ன்றது ஆனி மாதம் முதல் மார்கழி வரை.
மகாபாரதத்தில் பீஷ்மருக்கு அடிபட்டு படுத்துட்டு இருந்தால் கூட உத்தராயணம் வரைக்கும் சரதல்பத்தில் படுத்துட்டு இருந்தான். உத்தராயணம் தான் யோகம் பண்ணிக்கணும்னு அப்படின்னு அந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்காக அவர் காத்திருந்தார். ருதுக்கள் 6: சித்திரை, வைகாசி, வசந்த ருது. ரொம்ப பேர் தான் வசந்த ருது, அப்போ தான் வெயில் கொளுத்துறது. அந்த பீரியடில் சித்திரை வைகாசியில் மலை மாதங்கள் வந்தால் தோஷம் கிடையாது. வசந்த ருது மலை மாதங்கள்ன்றது ஒரே மாதத்தில் 2 அமாவாசை வருது மலை மாதங்கள்னு பேர். அந்த தோஷம் சித்திரை வைகாசிக்கு மாத்திரம் கிடையாது. ஆனி ஆடி கிரீஷ்ம ருது, ஆவணி புரட்டாசி வருஷ ருது, ஐப்பசி கார்த்திகை சரத் ருது, மார்கழி தை ஹேமந்த ருது, மாசி பங்குனி சிசிர ருது. வைகாசி விசாகம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுறது. நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம். நம்ம ஆழ்வார் அவர், எல்லாரையுமே ஆழ்வார். அதே மாதிரி வைகாசி விசாகத்தில் தான் திருச்செந்தூரில் சுப்பிரமணியருக்கு வேல் கொடுக்குற பீரியட். ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் வைகாசி மாதமும் விசேஷம், விசாகமும் விசேஷமான நட்சத்திரம். அக்னிர் நட்சத்திரம், கிருத்திகா பாதம் அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிதேவதை சொல்லிட்டு இருக்கான். ஆனால் விசாகத்துக்கு மாத்திரம் இந்திராக்னின்னு 2 தேவதையை சொல்கிறோம். மிச்சத்துக்கெல்லாம் ஒவ்வொரு தேவதை தான். இந்த விசாகத்துக்கு மாத்திரம் இந்திராக்னின்னு நட்சத்திர அதிதேவதைகள் சொல்கிறா. அதை வேதம் படித்து சூக்தம் சொல்கிறவளுக்கு தெரியும். நம்ம ஆழ்வார்த்தர் சித்திரை வைகாசி மலை மாத தோஷம் இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். கலியுகம் இது 5128. சாலிவாகன சகாப்தம்ன்றது 1948-49. கொல்லம் ஆண்டு மலையாளத்தில் 1201 1202. விக்ரம் சகாப்தம்ன்றது வடக்கை பார்க்கறது 2083-84. திருவள்ளுவர் ஆண்டுன்றது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சது 2057-58. ஆங்கிலம் தான் எல்லாருக்கும் பழக்கத்தில் தெரியும். 2026-27. பசலின்றது ரெவென்யூவுக்காக வச்சுருக்கிறது 1435 1436. 1435 1400. ஹிஜ்ரின்றது முகமதியர்களது 1447 1448. பிரபவாதி சம்வத்சரான 60 வருஷங்களில் இன்றைக்கி பார்க்குறது 40வது வருஷம். வட இந்தியாவில் இதுக்கு பிங்களன்னு பேர் வச்சுருக்கான். மிக்க பராபவத்தில் மேதினியில் பின்மழையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லு இருக்கும் இன்பம் கலக்காதே நகர. ராஜா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன், அர்க்காதிபதினாக்கா வெஜிடேஷன் சந்திரன், சஸ்யாதிபதி குரு, ரசாதிபதி சனி, தானியாதிபதி புதன், மேகாதிபதி சந்திரன், நீரசாதிபதி குரு. மழைக்கு 3/4 கால். இதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கிறத படிக்கணுன்றதுக்காக படிக்கணும். இந்த திதியில் இருக்கிற பலன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். திதே ஸ்ரீயம் அவாப்னோதி வாராத் ஆயுஷ்வர்த்தனம் நட்சத்திராத் தரதே பாபம் யோகாத் யோக விநாசனம். இல்லையா? திதே ஸ்ரீயம் அவாப்னோதி வாராத் ஆயுஷ்வர்த்தனம் நட்சத்திராத் தரதே பாபம் யோகாத் ரோக விநாசனம் கரணாத் காரிய சித்திஷ்ட பஞ்சாங்க பலம் உத்தமம். திதி என்றது சந்திரனை கொண்டது. வளர்பறை 15, தேய்பிறை 15. இந்த திதியை சொல்கிறதுனால மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி எல்லாம் அபிவிருத்தி ஏற்படும். வாரம் 7 நாட்கள், அது சொல்கிறதெல்லாம் ஆயுள் விருத்தி ஏற்படும். தினம் சங்கல்பம் பண்ணச்சா பெருமாளுக்கு இதெல்லாம் சொல்கிறது வழக்கம். நட்சத்திரம் 27. ஆனால் 28 நட்சத்திரங்கள் இருக்கிறதாக அஷ்டாவிம்சதி நட்சத்திரம்னு தான் சொல்கிறது வேதத்தில். இந்த 28 நட்சத்திரங்களில் சொல்லச்ச அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திரம் உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்குது. ஆனால் அது பிறப்புக்கு யூஸ் பண்ணுறதில்லை. இது இந்த நட்சத்திரத்தை சொல்கிறதுனால பாவங்கள் போகும். உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்குது. அபிஜித்துன்றது அபிஜித் முகூர்த்தம் வேறு இருக்குது. அது மத்தியானம் 12 மணிக்கு மேலே பண்ணுறது, அது ஒரு அபிஜித் முகூர்த்தம்னு விசேஷம். யோகம் ஜாயிண்ட் மோஷன் ஆஃப் சன் அண்ட் மூன் அமௌண்டிங் டு 13 degrees 20 minutes. 13 degrees 20 minutesனா ஒரு நட்சத்திரம். அது இதை சொல்கிறதுனால ஆரோக்கியம் ஏற்படும். கரணம் ஆஃப் லூனார் டே, திதியில் பாதி. இதை சொல்கிறதுனால நினைத்த காரியம் முடியும். இதெல்லாம் பெரியவா சொல்லியிருக்கு. அதனால் நான் சொன்னேன் சார் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. பிரதிதினம் மடங்களில் பஞ்சாங்கத்தை படிப்பான். இன்றைய தேதியில் என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன பண்டிகை அப்படின்னு படிப்பான். மறுநாளுக்கும் சேர்த்து படிப்பான். 2 நாள் தான் அட்வான்ஸாக படிப்படாது. அதே மாதிரி ஒரு எம்டிக்கு ஒரு பிஏ இருந்தானா, சார் உங்கள் ப்ரோக்ராம் இன்றைக்கி இது நாளைக்குன்னு சொல்கிற மாதிரி இது தெய்வீக வழிபாட்டுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு படிக்கிறது வழக்கம்.
இந்த நட்சத்திர தியாஜ்யம்னு ஒன்று இருக்குது. நட்சத்திரத்தில் போட்டிருப்போம் 37 நாழிகை தியாஜ்யம், அதுக்கு மேலே 4 நாழிகை தியாஜ்யம்னு பேர். எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும், 50ன்னு அதுக்கு மேலேயே இருக்கும். ஒரு நெய்வேலியில் ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அந்த ஐயங்கார் அங்கேருந்து எழுதுறார், என்னையா நீர் ஜோசியம் தியாஜ்யத்தில் போய் கல்யாணத்தை வச்சிருக்க அப்படின்னு. என்னடா பகவானே, என் அப்பா அயக்கிரிவா என்னை காப்பாற்றுன்னு பார்த்தே நான் அப்படின்னு தேடி நின்ற காலப்பிரகாசிக்கான ஒரு நூல். அதில் பேஜ் 95ல் திருவாதிரை, திருவோணம், மிருகசீர்ஷம், சுவாதி, உத்தராடம், ரோகிணி, அனுஷம் எதுக்கு தியாஜ்யம்ன்றதே கிடையாதுன்னு எழுதியிருக்குன்னு அவருக்கு எழுதினேன். அவர் அதோட கும்பகோணத்தில் எங்கே போயிட்டாரோ தெரியாது. அமிர்தாதி யோகங்கள் இருக்குது, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு யோகம் இருக்குது. இந்த யோகத்தில் அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், உத்பாத யோகம், பிரபலாஷ்ட யோகம்னு இருக்குது. அமிர்த யோகம் சித்த யோகத்தில் எல்லாம் நல்லது பண்ணலாம். மரண யோகத்துலேயும் கும்பகோணம் மடத்து பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கா 9 நாழிகை 10 நாழிகைக்கு மேலே மரண யோகத்தை ரொம்ப பார்க்க வேண்டான்னு. இப்போ ஒரு அம்மா அங்கேருந்து எங்கள் தெருவுக்கு அடுத்த தெருவில் இருக்கா, கீதான் பேரே சொல்லலாம், ஒரு பத்திரிக்கை வந்தது, அதை படித்து பார்த்து, என்ன சுவாமி இது பூர்ண மரண யோகத்தில் வச்சுருக்காரு. என்னையா கேட்குறேன், நானாக வச்சேன். இப்போ பார்க்குறதெல்லாம் யோகம் பார்க்குறாளா மோகம் பார்க்குறாளான்னு தெரியல. மண்டபத்தை பார்க்குறான், மண்டபம் எந்த மண்டபம் கிடைக்கும் என்னன்றதை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறான். அதே மாதிரி எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் தான், நான் ராஜா முத்தையாலில் தான் பண்ணுவேன், பிடிவாதமாக பண்ணேன். அது என்ன ஆச்சுன்னு நான் சொல்லப்படாத என் வயலில். மண்டபம் பிரதானம் இல்லை, மனுஷா வருது. இன்னும் ஒரு வர்க்கம் இருக்குது. சார் இல்லை சார், கார்த்தால் 6 மணிக்கு வச்சுட்டீங்க, யாருமே வரமாட்டாள், என்ன வர வேண்டியோ வருவான், எவன் வரணுமோ அவன் வரான், நீ எவன் வரணும் காத்துன்னு இருக்க. பகவான் அனுகிரகம் பண்ணணும்னா நல்ல லக்னம் இருக்கணும். நல்ல லக்னம் இருந்து பண்ணத்தோடு தான் இன்றைக்கி 70 வருஷம் அவன் இதை இருக்கும். எங்கள் தாத்தா பண்ணது, வேட்டாத்து தாத்தா, எனக்கு தாத்தா இல்லை, என்னுடைய ஆண்டாளுடைய தாத்தா பெரிய வேத வித்த மன்னார்குடியில், அவர் வச்ச லக்னம் இதை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் நல்ல குழந்தை குட்டிகள் மாத்திரம் இல்லை, பேரன் பேத்திகளோட, அது மாத்திரம் இல்லை, கொள்ளு பேரன் பேத்திகளோட எல்லாருமே சௌக்கியமாக இருக்கா. எல்லாமே அந்த மாதிரி முகூர்த்தம் எடுக்கிறதுல இருக்குது. ஆனால் இப்போ என்ன சார், எனக்கு இது வேண்டாம், இதை 2 தள்ளி கொடுக்கும், எனக்கு எல்லா தலைவலிக்கும் தெரியுமா, மனசாக கஷ்டமாக இருக்கும், நல்லதை எடுத்து கொடுத்தா எப்படி பண்ணுறாங்க. அதுலேயும் இப்போ வாட்ஸ்அப்லேயே முகூர்த்தம் பண்ணி கல்யாணமே பண்ணிடணுன்றோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. நேத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜீவன்னு ஒன்று இருக்குது. நேத்திரம் என்பது நட்சத்திரத்தை கொண்டு வருது. 2 இருந்தால் ஃபுல்லு, 1 இருந்தால் ஆஃப். ஜீவனும் 1 இருந்தால் ஃபுல்லு, அரை ஆஃப். இது கோவில்களில் நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதான் பார்க்குறாளா இல்லையானது நாம் சொல்ல முடியாது. விவாக சக்கரம்னு ஒன்று இருக்குது, சூரியனை கொடுத்து, இதெல்லாம் பார்த்து விவாகம் பார்க்குறதில்ல. வாரசூலை பிரயாணத்துக்கு முக்கியமாக வேணும். ஆகாசத்தில் போகிறது, பாதாளத்தில் போகிறது எல்லாமே இருக்குது. வாரசூலை பிரயாணம் இத்தனை நாளைக்கு மேல் போகலான்னு இருக்குது. பரிகாரங்கள் சொல்லி இருக்குது, வெள்ளத்தை சாப்பிட்டுப்போம், தயிரை சாப்பிட்டுப்போம், அப்படி பார்க்கணும். யோகினியும் பிரயாணத்துக்கு இருக்குது. ஆகாசம் பாதாளம் முன்னும் இடமும் நன்று முன்னும் வலமும் இது. அகசன் பேர். அகசனாக்கா பகலுடைய பிரமாணம். நம்ம பகல் நாழிகை எவ்வளோ இருக்குன்றது பஞ்சாங்கத்தில் போட்டிருப்போம். அப்புறம் கௌரி பஞ்சாங்கம் பார்த்துருப்பீங்க, அதுலேயே சுபம் இதெல்லாம். பஞ்சபட்சி இருக்குது, இதை ரொம்ப பேர் பார்க்குறவா இருக்கா. பஞ்சபட்சி தன்னுடைய பட்சி தூங்குறதா, அல்லது பொய்சில் இருக்கா, அல்லது துயில், வேறு மரணம், இதெல்லாம் கூட இருக்கும். பஞ்சபட்சி வளர்வரைக்கு ஒரு பலன், தேய்வரைக்கு ஒரு பலன், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன். அந்த பார்த்து அடிக்கணும். ராகுகாலம், யமகண்டம், குளிகன், ஹோரை. ஹோரைன்ற வார்த்தையை அவர் HOUR அவர் தான் ஹோரான்னு வந்திருக்கு. இந்த ஹோரை ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறவன். இப்போ நாம் பேசுகிறோன்றது நல்ல ஹோரையில் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ சனிக்கிழமையில் எடுத்திங்கன்னா 9 பத்திரம் சரியாக இல்லை, அந்த பத்திரம் தாண்டினோம்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் 9 பத்திரம் சரியாக இல்லை, ஞாயிற்றுக்கிழமையில் 6 மணிக்கு மேலே யமகண்டம் இருக்குன்ற சாயங்காலத்தில். இதெல்லாம் ஹோரையை பார்த்து செய்யச்சா நல்லா இருக்கும். நாள் நன்னா இல்லைன்னு அவசரமான செய்கிற காரியத்துக்கு அருக்கன் புகர் புந்தி என்று துன்பந்தன் அந்த அளவு செய், அவ்வளோதான். இந்த பாடம் இருந்தாலே அருக்கன்னாக்கா சூரியன் நாளில் சூரியன், அதுக்கு அடுத்தது அப்படின்னு அதை கணக்கு வச்சுட்டு போகலாம். பஞ்சாங்கத்துலேயும் அவர்ஸில் போட்டிருக்கா, அதை பார்க்கலாம். ராகுகாலம், யமகண்டம், குளிகன். இது நிறைய பேர் ராகு காலத்தையும் பார்க்குறவா, யமகண்டத்தையும் பார்க்குறா. குளிகன் நல்ல காரியத்துக்கு நல்லது, வேறு பிரேத காரியத்துக்கு தான் இந்த குளிகனை ரொம்ப பார்க்கணும். ராகு காலம்னு வரைச்சா எனக்கு என்னுடைய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் ஒன்று கவனம் வருது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் 32 பொண்ணை பார்த்தேன் செலெக்ஷனுக்கு.
33வது பொண்ணு தான் தற்சமயம் வாழ்த்திருக்கிற மனைவி. அவளை பார்த்தது அம்பத்தூரில் போய் பார்க்கணும். அப்போல்லாம் நான் போய் பார்க்க செல்ல எனக்கு 24 வயசு, 56ல். அப்போ பெரிய காரு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ்ஸு தான் போகணும், இல்லை ட்ரெயினில் போகணும். ட்ரெயின் எப்போ கிளம்புன்னு தெரியாது. சரியாக கிளம்பி சாயங்காலம் வரேன்னு சொன்ன 3 மணிக்கு 4:30 மணிக்கு அம்பத்தூர் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டோம். அங்கேருந்து வாட்டுக்கு நடந்து போய் பார்க்கச்சா 4:30 6ல் தான் பார்த்தேன். அந்த ராகு காலத்தில் பார்த்த பொண்ணு நனைஞ்சி முடிச்சு நன்னா இருக்குது. ஏதோனா பெரியவா பண்ண ஆசீர்வாதம். எங்கள் வேட்டாத்து தாத்தா எனக்கு எல்லாம் டீச் பண்ணார். உபாத்தியாயம் பெருசு. ஆற்றுல அழகசிங்கர் கையேந்தி சாப்பிட்டவர். அது மாதிரி இடத்துல என் மேலே பரம பிரேமையாக இருந்தார். அவள்லாம் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ கற்றுருக்கலாம். அவளே 94 வயசு 92 வயசு வரலும் வந்துட்டு 84ன்னு வேறு வரிசை அந்த மன்னார்குடி பாஷையில். அவருடைய ஆசீர்வாதம் அந்த ராகு காலம் ஒன்றும் பண்ணலை. அவருடைய உபாசனா தன்மை எல்லாம் இருக்குது. அடியனுக்கும் அயக்ரீவருடைய உபாசனை உண்டு. இப்போவும் ஜபங்கள் ராத்திரியும் 9:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து பண்ணுவேன். கார்த்தாலையும் திருவாராதனம் பண்ணுவேன். இன்றைக்கும் தர்ப்பணங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அது வரைக்கும் எதுவும் சாப்பிடாத. இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு ரொம்ப முக்கியம். நான் முதல்ல எல்லாருக்கும் ஜாதகத்தை பார்க்கச்சே பித்ரு சாபம் இல்லாத இருக்கா பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். சிரார்த்தங்களை ஒழுங்காக பண்ணணும்ப்பா. சிரத்தையாக பண்ணுவது சிரார்த்தம். அண்ணா தம்பி சேர்ந்து பண்ணுறது சிரார்த்தம் தவறு. ஒரே தளிகையாக இருந்தால் எல்லோரும் சேர்த்து பண்ணலாம். எப்போ தளிகை செப்பரேட் ஆச்சோ, பாகம் பிரிஞ்சு தளிகையாகி தன்னுடைய சம்பாத்தியத்தில் தனித்தனி இருந்தால் தனித்தனியாக பண்ணணும். இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. நிறைய பேருக்கு சொல்லி பார்க்குறேன். கேட்குறவாளும் உண்டு, கேட்காதவாளும் உண்டு. அடியனுடைய பேத்திக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல மனுஷர் தான், பெரிய இடம் எல்லாம். சிரார்த்தம் எல்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டார். அவர் ஃபாரின் போயிட்டு அப்படி இருக்கார். அவருடைய பேரன் எனக்கு கொள்ளு பேரன் 2 வயசு வரலும் பேசலை. 2 வயசு வரலும் பேசலை. என்னான்னு கேட்டார். நான் என்ன சொல்கிறதுனாப்பா, உங்கள் மாமனாருக்கு நான் சொல்ல முடியாத, நீ போய் சொல்லிப்பார் அப்படின்னு சொன்னேன். சொன்னார். அதுலேருந்து அவர் பண்ண ஆரம்பித்தார். அதோடு கூட முக்கியமானது இந்த காலத்தில் சில குழந்தைகளுக்கு பேச்சு வரமாட்டேங்கிறது. இந்த பேச்சு வராததுக்கு என்ன காரணம், அதுக்கு எந்த இடம் போனால் பேச்சு வரும் அப்படின்றதையும் நான் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். சீர்காழிக்கு பக்கத்தில் திருக்கோலக்கான்னு இருக்குது. அங்கே ஓசை நாயகின்னு இருக்கா. அந்த ஓசை நாயகிட்ட போய் திருஞான சம்பந்தருக்கு இவ்வளோ தூரம் எந்த ஜோஷினையும் எதையும் சொல்ல முடியாது. திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியில் தாளம் தான் கொடுத்தார், ஆனால் ஓசையை கொடுக்கல. ஓசை நாயகி தான் தாளை கொடுத்தார். அதே என் கொள்ளு பேரன் போய் எங்கள் பேசி இப்போ விசில் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு அண்டர்-12 கிரிக்கெட்டில் செலக்ட் ஆகிருக்கான். எல்லாமே பகவானை தியானம் பண்ணணும், பகவான் இடத்துல போகணும், குலதெய்வ வழிபாடு வேணும். இதெல்லாம் இருந்தால் நல்லா நடக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருடப்பிறப்பு அது யுகாதின்னு வேறு, சைத்திர விஷு அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு இடத்துல சொல்கிறா. வடக்கையும் ஒரு மாதிரியாக சொல்கிறா. இப்போது கந்தாயம் மாதாயம் இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கிறது படிக்கணும். அது படிக்கிறேன். வெறும் அதை வச்சுட்டு பயந்துடாதீங்க. என்ன நான் ஜாஸ்தி இருக்கேன் கம்மியாக இருக்கேன்றதெல்லாம் பயப்படாதீங்க. அது படிக்க வேண்டிய கிரமம் பஞ்சாங்க படலத்தில். ராசி பிரகாரம் ஆதாயம் விரயம். மேஷ விருச்சிக ராசிக்கு 11 ஆதாயம் 5 விரயம். ரிஷபம் துலாத்துக்கு 5 ஆதாயம் 14 விரயம். வெறும் மனசில் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்காக பயந்துடாதீங்க. மிதுனம் கன்னி 8 ஆதாயம் 11 விரயம். கடகம் 8 ஆதாயம் 2 விரயம். சிம்மம் 5 ஆதாயம் 5 விரயம். தனுசு மீனம் 14 ஆதாயம் 11 விரயம். மகரம் கும்பம் 2 ஆதாயம் 8 விரயம். போல் உலகத்திலேயே 53 ஆதாயம் 56 விரயம் ஜாஸ்தியாக தான் போயிட்டு இருக்கு. முதல் நடு கடைன்னு இப்போ 3 நம்பர் சொல்லுவேன். முதல் நம்பர் முதல் 4 மாதத்துக்கு, அடுத்தது நம்பர் அடுத்த 4 மாதத்துக்கு, கடைசி சொல்கிறது 4. சித்திரை வைகாசி ஆனி ஆடி அப்புறம் ஆவணி புரட்டாசி ஆகிப்போச்சு. அதே மாதிரி 4 மாதத்துக்கு இது வரும். அஸ்வினி 7 1 0 0 வந்தால் அது அவ்வளோவா நல்லதில்லை. பரணி 2 2 3. கிருத்திகை 5 0 1. ரோகிணி 0 1 4. மிருகசீஷம் 3 2 2. திருவாதிரை 6 0 3. புனர்வசு 1 1 3. பூசம் 4 2 1. ஆயில்யம் 7 0 4. மகம் 2 1 2. பூரம் 5 2 0. உத்திரம் 0 0 3. ஹஸ்தம் 3 1 1. சித்திரை 6 2 4. சுவாதி 1 0 2. விசாகம் 4 1 0. அனுஷம் 7 2 3. கேட்டை 2 0 1. மூலம் 5 1 4. பூராடம் 0 2 2. உத்திராடம் 3 0 0. திருவோணம் 6 1 3.
அவிட்டம் 1 2 1, சதயம் 3 4 0 4, பூரட்டாதி 7 1 2, உத்தரட்டாதி 2 2 0, ரேவதி 5 0 3. நீங்களும் போய் ஒவ்வொரு பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கிரகணங்கள் இந்த வருஷம் 2 கிரகணங்கள் 4 கிரகணங்கள் ஏற்படுறதுன்றா, ஆனால் இந்தியாவில் தெரியாது. கிரகணங்கள் இந்தியாவில் தெரியாது. மகர சங்கராந்தி பலன்றது விவசாயத்துக்கு பார்க்கறது. இந்த வாட்டி எதில் வருது சாமின்னு கேட்போம். மகர சங்கராந்தி எந்த வாகனத்தில் வருது? இவரிடம் யானை வாகனத்தில் வருது. அஸ்வினி முதல் 9 நட்சத்திரக்காரர்களுக்கு சுப பலன்களும், அடுத்த 9 நட்சத்திரக்காரர்களுக்கு அசுப பலன்களும், கடைசி 9 நட்சத்திரங்களை மத்தியம பலனும் நடக்கும். குரு சுக்கிர மூடம்ன்றது பார்க்கணும். மௌட்யம் மறைஞ்சிருக்கிறது பேர். குரு ருக்வேதத்துக்கு அதிபதி, சுக்கிரன் யஜுர்வேதத்துக்கு அதிபதி, அங்காரகன் சாமவேதத்துக்கு அதிபதி, புதன் அதர்வ வேதத்துக்கு அதிபதி. இந்த குரு சுக்கிரன் நவாவா வேதத்தில் இருக்கிறவா இந்த சுக்கிர மூணுமா இருக்கச்சு உபநயனத்தை பண்ணக்கூடாது, கல்யாணத்தை பண்ண யஜுர்வேதிகள். இதெல்லாம் எங்கே பார்க்குறா, யார் பார்க்குறா? இந்த வாட்டி ஆடி 30 மேற்கே தான் அஸ்தமனம் குரு. ஆடி 25 கிழக்கே உதயம். சுக்கிரன் ஐப்பசி 2 மேற்கே அஸ்தமனம் 12ஆம் தேதி. ரொம்ப ஒன்றும் இல்லை. குரு ரிக்வேதம், சுக்கிரன் யஜுர்வேதம், சாமவேதம், செவ்வாய் புதன் அதர்வ வேதம். கிரக பயிற்சிகள், இது கிரக பயிற்சிகள் திருக்கணித ரீதியாக சயின்டிஃபிக்காக இருக்கிறத சொல்கிறேன். குரு 1/6/26 மிதுனம் டு கடகம், உச்சத்துக்கு போகிறார் கடகத்துக்கு. சில காலம் சிம்மம் அதிச்சாரத்தில் போவார். வருடம் இறுதியில் அவர் சொந்த இந்த ராசியிலேயே வந்துடுறார். ராகு 5/12/26 மகர பிரவேசம், கேது 5/12/26 சிம்ம பிரவேசம். சனி எந்த பெயர்ச்சியும் இல்லை இந்த வாட்டி, திருக்ரீதியாக எந்த பெயர்ச்சியும் இல்லை. இப்போ தான் ராசி பலன்களை சொல்கிறது. மேஷ ராசிக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் மேஷ ராசி. தற்சமயம் அவளுக்கு லக்னத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்குது, குரு 3ல் இருக்குது. சிலருக்கு இடப்பெயர்ச்சி ஏற்படும். இஷ்டத்திற்கு விரோதமான ஜாகை மாற்றமோ உத்தியோகஸ்தல மாற்றமோ வரும். நிதி நிலைமையில் கவனமாக இருக்கணும். கொடுத்துட்டு சார் அவர்கிட்ட கொடுத்த வரலன்றதை சொல்லப்படாது. அதுக்கு அடுத்ததாக லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கப்பட்ட செவ்வாய் பெரும்பாலும் 12 இதில் போடுறார். சனி பகவானும் 7.5 சனியில் இருக்கார் மேஷத்துக்கு. சனி பகவான் 12இல் இருந்தால் விரயங்கள் சேர்க்க வைக்கிறது முடியாது. மறைமுகமான தொல்லைகள், கீழ்ப்படிந்தோர் தொல்லைகள், கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுத்தால் கூட ராசஸ் வரும். பகவானை வழிபடுறது நல்லது. சனி பகவானுக்கு வழிபட வேண்டியதும் திருநள்ளாருக்கு போகலாம், ஆஞ்சநேயரை வழிபடலாம், நல்லா இருக்கும். குரு பகவானுக்கு ராகவேந்திரரை வழிபடலாம், ஹயக்ரீவரை வழிபடலாம். நான் தட்சிணாமூர்த்தியை சொல்கிறதில்ல. ஏன் தெரியுமா? அவர் யோகத்துக்கு அதிபதி. அவர்கிட்ட போய் பணம் கொடுன்னு ஏன் கேட்குறது? நிதிரையில் அவர் பாட்டுக்கு யோக நிதிரையில் இருக்கிற எழுப்பி எனக்கு பணம் கொடுன்னு கேட்க வேண்டியதில்லை. இதுக்கு குடும்பம் நடத்துகிற ஹயக்ரீவர் போகிறோம், ராகவேந்திரர் போகிறோம், குடும்பம் நடத்துகிறவா. அவளுக்கு தான் தெரியும் குடும்பத்தை கஷ்டம். அவர் யோகத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கார், யோகத்தை கொடுன்னு கேட்கணும். அவர் தட்சிணாமூர்த்தியை குறையா சொல்லலை, தூக்கி சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரிஷபராசிக்காரர். கிருத்திகை 2 3 4, ரோஹிணி, மிருகசீர்ஷம் பாதி 1 2. ரிஷபராசிக்கு குரு 2ல் இருக்கார். தற்சமயம் பணம் வருந்துருக்கும். அதை பார்த்து காப்பாற்றுறது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் பணம் வரும், அதை காப்பாற்றுறதுன்றது ஒரு தனி புத்தி. சனி வேற 11ல் இருக்கார். இழந்த பதவி, பொருள், பாக்கியம் அனைத்தும் மீண்டும் 2.5 வருஷத்துக்கு இவர் சனி யோகத்தில் இருக்குது. இவர் வச்சது தான் சட்டம். புதிய முயற்சிகள் எது பண்ணாலும் ரொம்ப நல்லா நடக்கும். இவர் பண்ண வேண்டிய பிரார்த்தனையெல்லாம் ஒன்லி ஒன் திங், ராகவேந்திரரை வழிபடுறது. 3ல் குரு போயிடுவார். ஜூன் 1ஆம் தேதி 3 குரு போயிடுறதுட்டு அவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். மிருகசீர்ஷம் 3 4, திருவாதிரை, புனர்வசு 1 2 3 பாதங்கள் வரைக்கும். மிருகசீர்ஷத்தை மகா நட்சத்திரம்னு சொல்கிறது. திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமான் நடராஜர் பெருமாளுக்கு உகந்தது. ராமானுஜர் நட்சத்திரம் அதே தான். ராஜசேகர பகவத்பாதால் நட்சத்திரமும் அதே தான், திருவாதிரை. இந்த திரு என்ற சப்தம் 2 நட்சத்திரத்துக்கு தான் வரும். திருவாதிரைக்கு திரு வரும், திருவோணம் பெருமாள் நட்சத்திரத்துக்கு திரு வரும். இந்த 2 நட்சத்திரங்களும் விசேஷமான நட்சத்திரங்கள். ஆனால் திருவாதிரை சுபகாரியத்துக்கு எடுக்கலை, திருவோணம் சுபகாரியத்துக்கு எடுத்திருக்கு. ஆதிரை, முக்கூரம், பரணி, கார்த்திகை, தீதரு பாயனில் படுத்தார் தேரார், பாம்பின் வாயின் வர்றார். இதெல்லாம் வியாதியில் படுத்தா கூட தேராத நட்சத்திரங்கள். ஜென்மகுரு அலைச்சல்
ஜாஸ்தி இருக்கும். ஏதாவது அரசு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாக்கா திடீர் இடமாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லுவாள். ப்ரமோஷன் வர வேண்டியது வரலேன்னு சொல்லுவாள். சந்ததிகளை பற்றி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவாள். 10ல் சனி இருக்குது, நான் எவ்வளவோ உழைக்கிறேன் சார், எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வரலேன்னு சொல்லுவாள். எதிர்பார்த்த நடப்புகள் சரியாக வராது. புதிய முயற்சிகள் எல்லாம் அட்டன் பண்ணக்கூடாது. சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும். சனி பகவானுக்கு பிரீத்தி பல வழியில் பண்ணலாம். ஆஞ்சநேயரை வழிபடலாம். சனிக்கிழமையில் ஒவ்வொரு வாரம் சனி பகவானுக்கு போய் எள்ளு விளக்கு ஏற்றி பிரதட்சணம் பண்ணியும் வரலாம். குலதெய்வத்தை வணங்கலாம். இப்படியெல்லாம் பண்ணால் சனியை போல ஒரு கொடுக்குறவன் யாருமே கிடையாது. அவன் மகா பிரீத்தி. அந்த யார் அவனை போய் வணங்கி எல்லாரும் பண்ணுறாலும் அவருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர் ஒரு முதல்ல சனி பகவான். அந்த அடுத்தது கடகராசி. புனர்வசு 4வது பாதம், பூசம், ஆயில்யம். புனர்வசு விசேஷமான நட்சத்திரம், ராமனுடைய திருநட்சத்திரம். கடகத்தில் தான் ராமனுடைய திருநட்சத்திரம். பூசம் இஸ் கன்சிடர்ட் டு பி a ஸ்டார் ஆஃப் பார் எக்ஸலன்ஸ். அதுக்கடுத்தது ஆயில்யம். இதே ஒரு பெரிய கோளாறான ஒரு நட்சத்திரமாக எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பான். ஆயில்ய நட்சத்திரத்தில் பொண்ணு வரதான் மாமியாருக்காக அதுன்னு இது வேறு. எத்தனையோ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மாமியார் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான், நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆயில்ய நட்சத்திர குழந்தை 24 வயசு கல்யாணம் பண்ணச்ச, மாமியாருக்கு அப்போ 50 வயசாவது டெஃபினட்டாக இருக்கும். 52 வயசு. 28 வருஷம் கழித்து பிறக்க போகிற இந்த ஆயில்யத்தை வச்சு 52 வயசுக்காரருக்கு பிரம்மா என்ன கொசப்பையில் அது மாதிரி எழுதுறதுக்கு ஆயில முதல்ல நிர்ணயம் பண்ணியிருக்கு அவா விதியை. இது குழந்தையினால அந்த விதியை நிர்ணயம் பண்ணுறதுன்றது கிடையாது. இது கல்யாணத்தில் பார்க்க வேண்டியது தான் ஒழியோ இதை போய் நான் மாமியார் போயிடுவோம் அதை போயிடுவான்றதெல்லாம். ஆயில்யம் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டார். சர்ப்பேபியோன் பேர் ஆயில்யம், ரொம்ப சேரும். அதுவும் பூசம் வேறு ஸ்டார் எக்ஸலன்ஸ். கடகம் ஹைலி இண்டிபெண்ட். இந்திரா காந்தியினுடைய ஒரு ராசி அது. இந்த கடக ராசிக்காரர்களுக்கு குரு 12ல் இருக்குது. சார் பணம் கையில் நிற்க மாட்டேங்கிறது இல்லைவா. சனி 9ல் இருக்குது. பெரியவாள்லாம் ஹெல்ப் பண்ணல. பொது காரியங்களில் போனால் அதுவும் அடிபடுறது. எதுலேயும் போகக்கூடாது, தூரம் இருக்கிறது நல்லது. இவாளும் குலதெய்வ வழிபாடும் சனி குரு பிரீத்தி பண்ணுறதும் விசேஷம். அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். மகம், மகத்திலோர் மங்கைன்னு சொல்லுவாள். மகம், பூரம், உத்திரம். திருவாடி பூரத்து ஜெகத்து தீத்தாழ்வாழியேன் பேர் பூரம். உத்திர நட்சத்திரம்னா உத்திரம்னாக்கா மேலே இருக்கிறது, அவ்வளோ விசேஷமான நட்சத்திரம். இந்த மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதையில் இருக்கிறவா சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு அனுகூலமாக இருக்கார். ஆனால் சனி அஷ்டமத்தில் இருக்குது. அஷ்டம சனி கொஞ்சம் ஏதாவது சீண்டின்னா இருப்போம். இப்போது ஒருத்தருக்கு பார்த்துட்டே இருந்தேன், எல்லாம் நல்லா நடந்துகிட்டே இருந்தது. வீடை வச்சு எல்லாம் பண்ணணும்னு சொல்லிச்சு, எல்லோரும் ஒத்து வரல. பெரிய ப்ராப்பர்ட்டி பிரதர்ஸ் ஒத்து வரணும், எல்லாம் வரணும். வந்தாக்கா நடக்கும். சிம்மராசிக்காரர்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவளும் சனி பகவானை சேவிக்கணும். வீடு வாசல் எல்லாம் நல்லா வரத்துக்கு விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்காங்க சுவாமியை போய் சேவிக்கணும். அதுக்கப்புறம் மணச்சநல்லூரில் இருக்கிற நிலத்துக்காகவே அதிபதியாக இருக்கிற சிவன் இருக்கார், அவரையும் சேவிக்கணும். வீடு விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். இவா முக்கியமாக பண்ண வேண்டிய பிரார்த்தனை சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் அல்லது நரசிம்மரை சேவிக்கிறதும் சௌக்கியமாக இருக்கும். அடுத்தது கன்னியாராசிக்காரர். உத்தரம் 2, 3, 4, அஸ்தம் சித்திரை 1, 2, 3, சித்தார்த்தம் 1, 2. உத்தர நட்சத்திரத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். அஸ்தம் தாயாருடைய நட்சத்திரம். சித்திரை எங்கள் ஊர் பெருமாள் வீரராகவ பெருமாளுடைய நட்சத்திரம். சித்ரா நட்சத்திரம் பவதி சித்திரம் வா ஏதத் கர்மா ரதஸ்வவேத சம்ருத்தின்றது வேத மந்திர ஆசீர்வாதம் வந்து சியாம ஆகாசன சந்திரிகான்றது அந்த ஆசீர்வாதம். இந்த சித்திர நட்சத்திரம் எல்லாம் கன்னியில் இருக்கிறவர்களுக்கு இழந்த பதவி பொருள் பாக்கியம் அனைத்தும் மீண்டும் வருவர். குரு 1 ஜூன்லேருந்து ரொம்ப அனுகூலமாகிறது. உதாரணத்துக்கு பார்க்கச்ச என்னுடைய பேத்தி சித்திர நட்சத்திரம், அவள் ஒரு வீடை ஒருத்தருக்கு வாடகை கொடுத்தா. 5 வருஷம் வாடகை கொடுக்கல, காலியாக பண்ணலை, கோர்ட்லேயும் கேஸ் நடக்கலை. இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வான்னு சொன்னேன். இன்றைக்கி தேதியில் வீடு விற்றாச்சு, சௌகரியமாக இருக்குது, அவனும் காலி பண்ணிட்டான்னு சொல்கிறேன். பரிகாரங்கள் பண்ணணும். வெறும் ஆட்டில் உட்காந்தா எல்லாம் நான் பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. ரிஷிகள்லாம் என்ன ஒவ்வொரு இடத்துல போய் தானே பண்ணால், நம்ம ஆழ்வார்கள்லாம் என்ன ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் போனான் இல்லையா. நாயன்மார்கள் என்ன எல்லா க்ஷேத்திரத்தையும் பாடி இருக்கார்ல, அவன் என்ன உட்காந்த இடத்துல வந்து செஞ்சுட்டு போவான் பகவான். அவளுக்கு நமக்கு உதாரணமாக இருக்கணுன்றதுக்கு தான் க்ஷேத்திரம்.
108 திவ்ய தேசம் கிடையாது, 106 திவ்ய தேசம் தான் சேவிக்கணும். அந்த 106 திவ்ய தேசம் சேவிக்கிற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சுடுத்து, என்னுடைய அகப்படியாளுக்கும் கிடைச்சுடுத்து. இந்த 106 திவ்ய தேசம் சேவிக்கிறதுனால என்ன, எல்லா தெய்வ தேசத்தினுடைய பெருமாளுடைய அனுகிரகத்தையும் விடுறோம். நம்ம குல தெய்வத்தையும் விடாது இருக்கணும். திருவாராதனம் என்னென்ன இருக்கோ அதை பண்ணணும். முக்கியமாக பகவானுக்கு முதல்ல எடுத்து வச்சுட்டு எல்லாமே பண்ணாக்கா சௌகரியமாக இருக்கும். எல்லாம் ஒன் திருவுள்ளம்னு அவனுக்கே சமர்ப்பணம்னு. கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பீரியட். இந்த கன்னியாராசிக்காரிக்கு தான் அந்த குழந்தை பேசாத இருந்தது, இப்போ நல்லா பேசுறது, அண்டர் 12 கிரிக்கெட்டில் செலக்ட் ஆகிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. சனி 7 இருக்குது. என்ன 7 சனி இருக்கிற தொட்டு ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறா, ஆத்துக்கார ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறாரு. பட் 2 பேரும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கான். அதுதான் அது சீக்கிரமாக நடந்துடும். இந்த குரு பகவான் கொண்டு வந்து சேர்த்துட்டு வர, திருப்பி வரச்ச. அடுத்தது துளாராசி. சுவாதி நட்சத்திரம் இருக்குது, இதில் விசாக நட்சத்திரமும் இருக்குது, சித்ரா நட்சத்திரமும் இருக்குது. விசாகம் 3ஆம் மாதம் வரைக்கும். சுவாதி லக்ஷ்மி நரசிம்மருடைய நட்சத்திரம், விசாகம் குருவுக்கு உகந்த நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொன்னேன். துளாராசி பேலன்ஸ்டு. இதில் விசாகம் டேலண்டட் ஸ்டார்னு சொல்கிறது, குரு பகவானுடைய நட்சத்திரம். சுவாதியும் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம், சித்திரையும் அதே மாதிரி செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு தான் தனி மகிழ்ச்சிப்பு உண்டு. லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகிரகம் இருக்கும், முருகனுடைய அனுகிரகம் இருக்கும். எல்லாருமே இந்த துளாராசிக்காரர்களுக்கு இப்போ குரு நன்னா இருக்கார். சனி 6 இருக்கார். காதல் 6ஆம் இடத்து கடினராம் தீர்க்கோள் நிற்க ஓது பொல்லாருக்கு பொல்லாங்க உரைத்து வேலவனை போல வாழ்ந்துட்டு வந்தார். திருஷடாயு கதாபாவா சுபா கேந்திர திரிகோண கேன்றார். அவ்வளோ விசேஷம். அந்த 6ல் சனி இருக்கிறது. எல்லா காரியமும் நல்லா நடக்கும். இத்தனை உடம்பு இருந்தாலும் இதை உட்காந்துன்னு இத்தனை நாளியாக பேசிகிட்டு இருக்கேன். ஒரு துளியாக தீர்த்தம் சாப்பிட்டேன், அடிக்கடி தீர்த்தம் சாப்பிட்டு எதுவும் பண்ணலை. அதே விசாக நட்சத்திரம் துளாராசியில் உட்காந்துன்னு இருக்கிறவன். இதில் இந்த நட்சத்திரத்தை பங்கு சொல்லச்ச பொருத்தங்கள் பார்க்கச்ச சில என்ன பண்ணுறது, சில பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. 8 நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரமானால் உத்தமம். 8 நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரமானால் உத்தமம். அது அந்த 8 நட்சத்திரங்கள் என்னன்றதை சொல்கிறேன், நீங்கள் யாராவது எழுதிக்கணும்னா எழுதிக்கோங்க. அந்த 8 நட்சத்திரத்தில் விசாகமும் உண்டு. நானும் விசாகம், என்னுடைய ஆம்பியாலும் விசாகம். அந்த விசாகத்துக்கு 2 பேருக்கும் பண்ணி இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டேன். 8 நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரங்கள். கால விதானம் ஸ்லோகா 235 அத்தாரிட்டி. ரோகிணி, திருவாதிரை, மகம், விசாகம், ஹஸ்தம், திருவோணம், ரேவதி, உத்திரட்டாதி. 8 வந்துதான். நீர் தலையாற்ற எழுதுங்க. பக்கத்தில் ஒருத்தர் எழுதிட்டு இருக்கிறவர் தலையாற்றட்டும். எழுதிட்டேரா? இந்த 8 நட்சத்திரங்களும் ஏக நட்சத்திரமாகில் உத்தமம். சாக்ஷாத் விசாகம் பண்ணி நான் சொன்னேன் 70 ஆண்டுகள் நிறைவான ஒரு மன வாழ்க்கை. மனம்தான், நறுமணம்தான். 2 பேருக்கும் குழந்தைக்கு குறவில்லை. ஷீ இஸ் அ டேலண்டட் லேடி இன் கோல்ட் மெடலிஸ்ட். எல்லாத்துலேயும் நானும் எல்லாத்துலேயும் மெடலிஸ்ட், எல்லாருமே. ஆனால் அவள் உத்தியோகத்துக்கு போகலை, அதான் ஒன்று. எனக்கு குறை கிடையாது. அதனால் இந்த 8 நட்சத்திரங்கள் உத்தமமான நட்சத்திரங்கள் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்ததாக விசாகத்தை பற்றி சொல்லச்ச, விசாகம் எல்லா நட்சத்திரக்கும் ஒரு தேவத்தை தான் அதிதேவத்தை. யமோ தர்மராஜா வரன், கிருத்திகா அக்னி. ஆனால் இந்த விசாகத்துக்கு மாத்திரம் இந்திரா அக்னி 2 தேவதைகள் இதுக்கு நட்சத்திர சூக்தத்தில் சொல்கிறது, இந்திரனும் அக்னியுமாக. அதுக்கு அடுத்த ராசி விருச்சிக ராசி. விசாகம், அனுஷம், கேட்டை. அனுராதான்றது, அனுஷம்ன்றது மகா விசேஷமான நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரத்துக்கு தோஷம் சொல்லுவாள், ஜேஷ்டனுக்காகாது அப்படின்னு. எல்லாம் பண்ணி நல்லா இருக்குது. நான் தான் சொன்னேன், அவன் ஆயுசை இன்னொருத்தரை வச்சு நிர்ணயம் பண்ணலை அப்படின்னு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு நல்லா வரார் 1-6லேருந்து. சனியும் இப்போ பரவாயில்ல, சுமாராக இருக்கார். பூர்வீக சொத்துக்கள்லாம் கையிலேருந்து போகாத பார்த்துக்கணும். சந்ததிகளை பற்றி கவனிச்சுக்கணும். ஆனால் பணம் வேண்டிய அளவு இருக்கும். ஹெல்த் வில் பி ஆல் ரைட். ப்ரேயர் டு மகான் திருவேங்கடமுடியானுக்கு சேவிச்சாக்கா திங்கட்கிழமையில் ரொம்ப நல்லது விருச்சிக ராசிக்காரர்கள். அடுத்தது தனுர் ராசிக்காரர். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த மூலத்தை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மாமியாருக்காகாது, மாமனாருக்காகாதுன்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். மூலம் திருவள்ளூரில் மூல நட்சத்திரத்தில் ஒரு செட்டியார் வீட்டு பொண்ணு ரெட் ஹில்ஸில் இருந்தது. அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ இல்லை, இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் 70 வருஷம் 80 வருஷம் கதை. நீங்கள் யாரும் இப்போ பிறந்திருக்க மாட்டீங்க.
70 வருஷத்துக்கு இல்லை, 24 வயசுல எனக்கு அப்போ, அதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டு இருக்கேன். 14 வயசுலேருந்தே ஜோசியம் சொல்லிட்டு இருக்கேன். 24 வயசுலலாம் உச்சகட்டம் ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சிட்டேன், தினமணி எல்லாத்துலேயும். அந்த குழந்தைக்கு மூலத்துக்கு பண்ணி வச்சு சௌக்கியமாக வீடு வாசலோடு நன்னா இருந்தது. இப்போது நன்னா இருக்கணும். யார் நம்மக்கிட்ட அப்புறம் வந்து சொல்ல போகிறார்? நன்னா இருந்தால் சொல்ல மாட்டான், நன்னா இல்லைன்னு சுவாமின்னு நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். மூல நட்சத்திரத்துக்கு மாமனார் தோஷம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பூராடம் நூல் ஆடாதுன்னு என்னவோ ஒரு பழமொழி, எல்லாம் ஆடும் பூராடத்துக்கு. உத்திராட நட்சத்திரம் ஒரு விசேஷமான நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளையும் ஊர் ஒரு காணி நிலம்னு ஒரு பழமொழி சொல்லுவாள் அந்த காலத்தில். தனுர் ராசிக்கு சனி நாளில் இருக்கார். ஹெல்த் கண்டிஷன்ஸ் பார்த்துக்கணும். ஆகார விஷயத்தில் நியமம் தேவை. அம்மாவுக்கு வயசாச்சுன்னா மாதாவின் சுகம் பார்த்துக்கணும். வீடு நிலம் இதெல்லாம் இடித்து கட்டுறதெல்லாம் இப்போ வச்சுக்கூடாது, கொஞ்ச நாள் தள்ளி போடுறது நல்லது. ஆஞ்சநேயரை சேவிக்கணும். குரு பகவான் அவர் 8ல் மறைஞ்சிருக்கார். ஸோ போதிய பண வசதி வராது, சில சமயத்தில் தடங்கல்கள் ஏற்படும். அயகிரிவரை சேவிக்கணும், ஆஞ்சநேயரை சேவிக்கணும். 2 செகண்ட். தனுசுக்கு அடுத்தது மகரம். உத்திராடம் 2, 3, 4. திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம். அவிட்டம், சில பேர் என்னவோ அவிட்ட நட்சத்திரத்தில் பண்ணால் தவிட்டு பானையெல்லாம் கொண்டு. இப்போ இருக்கிற வேலையில் தவிட்டு பானை எந்த பானையிலையும் பொண்ணு வைக்க முடியாது. இருக்கிற பொண்ணு கொடுக்காதது தான் போகிறோம்ன்றது. மகர ராசிக்கு சரராசி. இந்த சரராசியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வெளியில் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். சரமனில் பரதேசம் தண்ணில் வாழணும். இப்போ தான் எல்லாருக்கும் அதான் ஆசை. சார் நான் ஃபாரின் போவேனா, எந்த கண்ட்ரி போவேன் சார், எப்போ போவேன் சார், இதான் கேள்வி. அப்பா அம்மாவும் அதே தான் கேட்குறாங்க, என் பிள்ளை ஃபாரினில் படிப்பானா, இங்கே போவேன். நான்லாம் ஃபாரினே போக மாட்டேன்னு இருக்கேன். என்ன பண்ணுறது? ஃபாரின் போனாக்கா ஆச்சாரம் போயிடுறது. எல்லாம் ஆச்சாரம் இருக்குது. இப்போது ஒரு அம்மா என்கிட்ட அமெரிக்காவிலேருந்து ஆர்கியூ பண்ணுறோம். கடைசியில் 5000 ரூபா பணம் அனுப்பிச்சான் ஆர்கியூ பண்ணிவிட்டு. ஃபாரினில் போகிறது அது இப்போ சம்பிரதாயமாக போயிடுத்து. ஆச்சாரிய புருஷாலும் ஃபாரின்லேருந்து வர பணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜில் இருக்கா. அதாவது சம்பிரதாயத்தை விட்டு விட்றேன். எப்படி இருந்தாலும் முடியாது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு. தவசம் பண்ணுறேன், நான் அங்கே பண்ணிகிட்ருக்கேனே, என்னதான் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும், எந்த தேதியில் எதில் பார்த்து பண்ணுறேன். சரி, இப்போ பணம் அப்படிதான். நான் இவ்வளோ சொல்கிறேன், என் பேரன்னு 2 பேர் ஃபாரின். அவளுக்கு நான் கண்ட்ரோல் கிடையாது. என் பிள்ளைகள் வரைக்கும் தான் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். தகுப்புனார் மாமியார்கள் என்ன பண்ணுறான்னு தெரியாது. ஃபாரின் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல யோக்கியத்தை இருக்குது. மகர ராசிக்கு சனி வேலை நல்லா இருக்குது. 2.5 வருஷம் நல்ல யோகம். யாராவது இங்கே மகர ராசிக்காரர் இருந்தால் கையை தூக்கி நிம்மதியாக இருக்கும். அதாவது ஒருத்தர் கையை தூக்கிட்டார், இருக்கா மனசில் நிம்மதி? அப்பா கையை தூக்கிட்டார், நிம்மதி இருக்கிறார், சக்ஸஸ்ஃபுல். யுவர் சில்ட்ரன் ஆர் ஆல் ஓகே. யுவர் சில்ட்ரன் ஆர் ஆல் ஓகே நவ். Am I correct? அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி, பூர்வபாத்திரான் பேர். நல்ல நட்சத்திரங்கள் கும்பராசி. ஆனால் எங்கள் குருநாதர் சொல்லுவார், கும்பேச்ச ஸ்லாகியம் வேணாம், கும்பத்தை தவிர்த்து மிச்சதெல்லாம் ஸ்லாகியம்னு சொல்லுவார். ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது. சதய நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், சதபிஷக்னு சொல்கிறது. அவிட்டம் அதே மாதிரி. இவாளுக்கு குரு பார்வை இருக்குது. 7.5 சனி இருக்குது. 7.5 சனி ராசிக்கு அதிபதியாக இருக்கிறது ஒன்றும் கெடுதல் பண்ணாது. அதுக்காக ஒன்றுமே பண்ணாதுருக்கா ரவுடியன்றவன் கொஞ்சம் வேலையை காமிப்பான் இல்லை, அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் காமிப்பான். நான் பார்த்துட்டே இருக்கேன், குளிச்சுட்டே இருக்கேன், அப்படி குடிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே குழாயில் இடித்து நேற்றுக்கு ஒரு முட்டி இங்கே அடி வாங்கிட்டேன். 8ல் கிரகம் வந்தது, அது அதனுடைய வேலை. சந்திராஷ்டமம் வந்து அது வேலையை காமிக்கும். ஆனால் இருக்கிற இடம் தெரியல, ஒரு மருந்தும் போடல, ஒன்றும் இல்லை, பகவான் தானாக சரி பண்ணி. 7.5 சனி கும்பராசிக்கு ஒரு பாதகமும் பண்ணாது, பயப்பட வேண்டியது. குரு பார்வை வேறு இருக்குது. ஆனாலும் சனி பகவானை பிடிச்சிட்டு இருக்கிறது விசேஷம். இவளுக்கு ஸ்திரமான இடங்கள் கிடைக்கும். வீடு வாசல் எல்லாம் சேர்ற வாய்ப்புகள் இருக்குது. சந்ததிகள் நிலை உயரும். குழந்தைகள் நன்னா இருந்தால் போருங்க, வேறு என்ன வேணும்? அதானே பெறதே. அதுக்கு அவள்லாம் நன்னா இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற மீனராசிக்காரர்கள். பூரட்டாதி 4வது பாதம், உத்தரட்டாதி, ரேவதி. ரேவதி
ரங்கநாத பெருமாளுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி ஒரு சிரேஷ்டமான நட்சத்திரம். இந்த கடையாறு, இடையாறு, முதல் ஆறுன்னு பேர். இந்த நட்சத்திரங்களில் முதல் ஆறு, நடுவில் இருக்கிற ஆறு, கடைசியில் இருக்கிற 6 நட்சத்திரங்கள் விசேஷம்னு சொல்லுவாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் வில்லிவலம் சுவாமி ஜீயராக இருந்தவர். வெள்ளிவலம் சுவாமி ஜீயர் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர். அவர் தான் எனக்கு முதல்ல அகோபல் ஆஸ்தான வித்வான்னு டைட்டில் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தார். இப்போது 20/6/2025 இப்போ இருக்கிற இளைய சிங்கர் 72 வித்வான்களை கூப்பிட்டார். 70வது சப்ததி உற்சவம், அவருக்கு 70 நடக்கிறதுன்றதாக சப்ததி நடந்தது. 70வது விழா கொண்டாடிச்ச அடியேனையும் கூப்பிட்டு கௌரவிச்சு ஜோதிட பூஷணம்ன்ற ஒரு டைட்டிலையும் கொடுத்து இந்த சகல்வையும் போட்டு 2 கிராம் பொண்ணு 120 கிராம் வெள்ளியில் திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு புடவை வேஷ்டி தன் கையாலே 22,000 ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பிச்சார். எல்லாமே எங்கள் அம்மா பண்ண பாக்கியம். அவள் வயதில் பிறந்த பாக்கியம் தான் இது. கட்டின்றவளுடைய புண்ணியமும் சேர்ந்துருக்கு. எனக்குன்னு ஒன்றும் தனியே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னா அழசிங்கர்கிட்ட 72 விஞ்ஞானிகளை கூப்பிட்டு கொடுக்குற நேரத்தில் ஒருத்தனுக்கு எனக்கு கிடைச்சதுன்னாக்கா அடியாருக்கு பெருமாள் ஒரு பெரியவா பண்ண புண்ணியம். அது சாதாரண அதில் ஜோதிட பூஷணம்னு கொடுத்து அத்தனை வித்வான்கள் முன்னால் கொடுக்கறது அவருடைய சப்ததி உற்சவத்தில். இவர் பக்கத்தில் உட்காந்து என்னை எதுவுமே கேட்டுப்பார். இந்த சுவாமி இப்போ இருக்கிற சுவாமி, பழைய சுவாமியும் வெள்ளிவல சுவாமியும் கேட்டுப்பார். தெருவில் பல்லக்கில் போயின்னு இருக்கார். அரிசிக்கார தெருவில் நான் இருக்கிற பல்லக்கில் அவர் பகரி வந்துன்னு இருக்கார். நான் சாதாரண இப்போவாது பஞ்சகஜத்தில் இருக்கேன். அப்போது சாதாரண சட்டையோடு இருந்தேன். அங்கேருந்து என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஆப்பிளை தூக்கி கிரிக்கெட் பால் மாதிரி எனக்கு போடுறார் வாசலில். நான் பிடிக்கிறேன். எல்லோரும் பார்க்குறா, யாருக்கே இவர் இப்படி போடுறார் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு உரிமை கொண்டாடுறார். ஒரு பாக்கியம் எனக்கு இருக்குது. ஆச்சாரியனுடைய அருள். இப்போ இருக்கிற 2 சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதிகளே நான் ஒரு இடத்துல போய் லெக்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஜெயேந்திர சரஸ்வதி மடத்தில். அப்போது அவர் வந்து சொன்னார், கௌசிகன் பேச சொல்லு நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். சரி, இந்த கௌசிகன் பேச வர வந்துட்டு அப்போ நரசிம்மராவ் ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தலைப்பு வந்து வாக்கிய கணிதம் சரியா திருக்கணிதம் சரியான்னு. நான் திருக்கணிதம் சரின்றதுக்கு நரசிம்மராவ் ஜாதகம் அந்த பீரியட் பாருங்கள் எப்போ இருக்குன்னு அந்த ஜாதகத்தை வச்சுட்டு நான் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் சொல்லிடுறேன். கௌசிகன் சொன்னது ரைட்டு, திருக்கணிதம் ரைட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எழுதி போயிட்டே இருந்தார். அது மாதிரியெல்லாம் எனக்கு எனக்கு பாக்கியம் பல இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல பேசிகிட்டே இருக்கேன், ஜனங்க எழுந்து சாப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். பேசிகிட்டே இருக்குச்ச ஜனங்க எழுந்து சாப்பாட்டுக்கு போகிறோம். என்னடா இது நம்ம பேசுகிற நேரத்தில் என்ன அவளை பார்த்து சொன்ன, உங்களுக்கோ அருந்த பசி, நானும் தபசி கௌசிகன் அப்படின்னு. அவ்வளோதான். எல்லோரும் அப்புறம் நின்றுட்டு அதை முடிஞ்ச பிற்பாடு பண்ணோம். வி ராமன் பக்கத்தில் உட்காந்தனே நான் கௌரி வச்சு ஐ ஆம் ரிசீவிங் அட் த பிளேஸ் வேர் ஐ ஆம் ரிசீவிங் சங்கராச்சாரியாஸ் அண்ட் கவர்னர்ஸ் அப்படின்னா. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ சச்சனை. எப்போ வயசு 42 வயசில் இதெல்லாம். இன்றைக்கி பகவான் எங்கேயோ இருக்குது, ஏதோ நடந்து அப்படி வர ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். பகவானுடைய அனுகிரகத்தில் உங்களை போல நல்ல மனுஷன் கேட்கறது இருக்கிறதுட்டு தான் ஆசையோடு வரேன். நான் முடியறதோ முடியலையோ ஆசையோடு தான் வரேன். நான் இதை பண்ணணும். மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்குது. 7.5 சனி பாதகம் விளைவிக்காது. இது முதல் சுத்து, 2வது சுத்து, 3வது சுத்துன்னு சொல்கிறது இந்த 7.5 சனியில். மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னு சொல்லுவோம். அடியானுக்கு துளாராசிக்காரனுக்கு 3 சனியும் பார்த்தாச்சு. மங்கு சனியும் பார்த்தாச்சு, பொங்கு சனியும் பார்த்தாச்சு, மரண சனியும் பார்த்தாச்சு. அதெல்லாம் தாண்டியும் போயிட்டு தான். எங்கள் அம்மாவும் அதே மாதிரி ரிஷபராசி, ரிஷபம் துலாம் ரெண்டுமே பாருங்கள். அவளும் 96 வயசு 2 நாள் இருந்தால் 3 சனியும் பார்த்துட்டான். 96 வயசு 2 நாள். அவள் வந்து இந்த திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு புடவை தான் கட்டுவோம், வேறு எதையும் கட்ட மாட்டேன். 9 விஜயனும் அங்கேருந்து அப்பப்போ வருஷம் போச்சு 2 புடவை வாழ்ந்துருப்பேன். என்னுடைய பாக்கியம். அன்றைக்கி பிறந்த நாளாகி மறுநாள் போயிருக்கேன். அன்றைக்கி ஒன்று மறுநாள் ஒன்றும் சேர்த்தாச்சு. இன்றைக்கி வந்து சிரார்த்தங்களை இதுவரையில் தவறாத பண்ணிட்டுருக்கேன். சிரார்த்தங்களை இன்றைக்கி காத்தால கூட தர்ப்பணம் முடிச்சுட்டு தான் காப்பி சாப்பிடணும். இதெல்லாம் வச்சுக்கோங்க. வைதிகத்தில் எவ்வளவோ இருக்குது வேதத்தில். நம்ம மனுஷா பெரியவாளுக்கு பண்ணுறது, பெரியவாளுக்கு நினைக்கிறது. இன்றைக்கி யாரோ ஒருத்தர் விட்டு எழுதுட்டார், வீடு வாங்குவார், கார் வாங்குவார், அப்பா அம்மாவை வச்சுருக்க மாட்டாருங்க. அது வேண்டாம். அப்பா அம்மா கெட்டவாளாக இருந்தாலும் அவளை நல்லா ஆக்கணும். அது நம்ம பெரியவாளும் பசங்களும் எங்கிட்ட எல்லா பசங்களும்
பெண்களும் வந்திருக்கோம், மாப்பிள்ளைகளும் வந்திருப்பா, பேத்திகளும் வந்திருப்பா. பேத்திகளையும் வளர்த்துருக்கேன். அது அவளுக்கு அன்பு காமிக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது நம்மளால் முடிஞ்சது? எல்லோரும் இங்கே இருக்கிறவெல்லாம் நல்ல அறிவு பெருவு எல்லாம் இருக்கிறவா. நீங்கள் எல்லோரும் சர்வே ஜனா சுகினோ பவந்துன்ற மாதிரி சில அரிய விஷயங்களை சொல்ல போகிறேன்னு சொன்ன ஜோதிஷத்தில் மீனராசிக்கு ஒன்றும் குறவு கிடையாது, கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றிற்கும் மேலே குலதெய்வத்தை வழிபடணும். தினம் ஆராதனம், பெருமாளுக்கு ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணணும். நாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு அன்னத்தை வச்சா கூட போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். அன்னத்தை வச்சு துள்ளி நெய் சேர்த்தாலே போகிறோம், பகவான் எழுத்துப்பார். அதை பண்ணிவிட்டு அப்புறம் காக்காய் சாதம் வைக்கிறதுன்றது அந்த காலத்தில் உண்டு. இந்த காலத்தில் எங்கே மெட்ராஸில் வைக்க போகிறா நான் சொல்ல முடியாது. வச்சாக்கா இதெல்லாம் நல்லது. அடுத்தது அரிய விஷயங்கள் சொல்லறேன்னு சொன்னேன். இப்போது 27வது நட்சத்திரம் உத்தமம்னு வருது. பொறுமை இருக்கா கேட்குறதுக்கு? தலையாட்டுறான். 27வது நட்சத்திரம் அடுத்த ராசியில் வேறு ராசியில் வந்தால் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்குது. இது மாதிரி பார்க்கறதில்ல. மிருகசீரிஷம், ரோகிணி. இந்த மிருகசீரிஷம் மகா நட்சத்திரம், அது மிதுன ராசியில் இருக்குது. ரோகிணி 27வது நட்சத்திரம். ஆனால் பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லுவோம், எல்லோரும் டிக் அடிச்சிடுவோம். அடிச்சுட்டா என்ன பிரயோஜனம்? நன்னா இருக்கிறது இல்லை. அதே மாதிரி ஏக நட்சத்திரத்துலேயும் எது பண்ணலாம்னு இருந்தால் கூட நாள் பார்த்து நல்லது செய்யணும். நாள் பார்க்கறது ரொம்ப முக்கியம். முகூர்த்தங்களில் நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜா முத்தையாவில் பண்ணிவிட்டு வரையக்கூடாது. அடியனுடைய மாமா எனக்கு அப்போது வயசு 12 கூட இருக்காது. 32 பிறந்தேன். 42 45 செகண்ட் ஓல்டு வரப்போ நடந்துட்டுருக்கு. எங்கள் மாமா தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம், ஒரே பிள்ளை, அந்த ஒரே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணச்ச அவர் இன்னொரு புத்திரியை அவர் கல்யாணம் பண்ணுறார். அதாவது ஒரு மணப்பெண், ரெண்டுமே ஜேஷ்டன். இது சீமந்த புத்திரன், அது சீமந்த புத்திரி. சீமந்த புத்திரன் சீமந்த புத்திரி பண்ணினது ஆனி மாதம். ஜேஷ்ட புத்திரன் ஜேஷ்ட புத்திரி ஜேஷ்ட மாதத்தில் போனால் திரிஜேஷ்டைன்னு பேர். இதுக்கு பரிகாரமே கிடையாது. இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாதங்களில் எவ்வளவோ முக்கியம். திரிஜேஷ்டை, ஜேஷ்டனாக்கா கேட்டை, ஜேஷ்ட மாதம்ன்றது ஆனி, ஜேஷ்ட புத்திரன் ஜேஷ்ட. அது பண்ணலை, கடைசியில் விருத்திக்கு வர்றார். வருத்தப்பட்டு சொல்கிறேன். ஸ்ரீபுரம் ஸ்ட்ரீட்டில், அதாவது லாயர்ஸ் ரோடுக்கு பேரலல் ரோட்டில் கோடிக்கணக்கில் இருந்த சொத்து, பேரனும் இல்லை, உட்டும் இல்லை, எல்லாமே போயிடுது. ஒன்றும் இல்லை. நான் பயமுறுத்துனேன்னு நினைக்காதீங்க. நாள் செய்வதை நல்லோரும் செய்யார், நாள் செய்வதை நல்லோரும் செய்யார். அதனால் நாளை முக்கியமாக பார்த்துக்கணும். முகூர்த்தம் எடுக்கச்சு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும் என்னன்றது இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த ஷஷ்டாஷ்டகம் ஒன்று விளையாடும் எல்லா இடத்துலையும். இது 6 இது 8 கூடாது. நேற்றுக்கு ஒரு ஜோசியர் எழுதி அனுப்புகிறார், ஷஷ்டாஷ்டகம் கூடாது. ஷஷ்டாஷ்டகம் எப்போ? 8 6 6 8. பிள்ளை ராசியிலேருந்து 6 வந்தால் நல்லது, பெண் ராசியிலேருந்து 6 வந்தால் நல்லதில்லை. எல்லா அத்தாரிட்டியோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கால விதானம் எல்லாத்தையும். பிள்ளைக்கு 6வது பெண் ராசி ஆகில் புத்திர லாபம். பிள்ளையிலேருந்து 6வது பெண் ராசி ஆகில் புத்திர லாபம். பெண்ணிலேருந்து 6வது ராசி ஆகில் புத்திர நாசம். 6 8 அப்போ தான் வரும். அதே மாதிரி 6 8 வரைச்ச ரிஷபமும் துலாமும் வந்தால் ராசி அதிபதிகள் ஒன்றானாக்கா அவ்வளோ கெடுதல் கிடையாது. ராசி அதிபதிகள் ஒன்றானா கெடுதல் கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்க. நாள் பார்க்க நல்லது செய்யுங்க, நல்ல ஹோரையை பாருங்க, சௌக்கியமாக இருப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக 2 நாள் பஞ்சாங்கத்தை வாசிக்கணும். 27 ஸ்டார், ஷஷ்டாஷ்டகம், தேஜம், க்ஷேத்திரங்கள் போகிறது இருக்குது. ஒரு வாரம் படிக்கிறேன் நான் க்ஷேத்திரங்களை, அதை கவனம் வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய க்ஷேத்திரம் திருநள்ளாறு, காரைக்கால். பரணி நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய காலம் காளி, திருவாலங்காட்டில், அரக்கோணத்தில் காளின்னு தனியாக கோவில் இருக்குது. திருவாலங்காடு நடராஜர் கோவில் தாண்டி ஏரி ஓரத்தில் இருக்குது காளி கோவில், அதை சேவிக்கணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவா ஆதிசேஷன், நாகநாதர் கோவில், நாகப்பட்டினம் அருகில். ரோகிணி நட்சத்திரம் நாகநாத சுவாமி, திருநாகேஸ்வரம், கும்பகோணம் அருகில். மிருகசீரிஷம் வனதுர்கை, கதிராமங்கலத்தில் இருக்குது. நான் எல்லா இடமும் போயிருக்கேன். திருவாதிரை சனி பகவான், திருக்கொள்ளிக்காடு. இது இந்த திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரரை பொங்கு சனின்னு சொல்கிறேன் அங்கே இருக்கிறவா. புனர்வூசம் தட்சிணாரத்தி, ஆலங்குடி பக்கத்தில், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க தட்சிணாமூர்த்தி. பூச நட்சத்திரம் சனீஸ்வரர், குச்சனூர். இங்கே எனக்கு வேண்டியவா இருக்கான்னு பூச நட்சத்திரம் குச்சனூர், தேனியிலேருந்து கிட்டக்க அங்கே போயிட்டு சனீஸ்வரரை சேவிக்கலாம்.
ஆயில்ய நட்சத்திரமும் சனீஸ்வரர். திருப்பரங்குன்றம் 1வது படைவீடு மதுரையில் பார்க்கலாம். மகத்துக்கு தில்லைக்காளி சிதம்பரம். இது தில்லைக்காளி ரொம்ப விசேஷமான இடம். பூரம் ராகு பகவான் திருமணஞ்சேரி. உத்திரம் வஞ்சியம்மாள் மூலனூர் தாராபுரம். அஸ்தம் ராஜதுர்கை திருவாரூர். இந்த ராஜதுர்கை பெரிய கோவில் இருக்கும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில், அதுக்கு பக்கத்தில் 4வது சன்னதி தான் இது, 4வது இடம். சுவாதி சனீஸ்வரர் திருவானைக்காவல். சித்திரைக்கும் அதுதான், அஸ்தத்துக்கும் அதே தான். திருவாரூர் ராஜதுர்கையை சேவிச்சு நன்னா இருக்கா என் பேத்தியாண்டியாரம். சுவாதி சனீஸ்வரர் திருவானைக்காவல். விசாகம் சனீஸ்வரர் சோழவந்தான் மதுரைக்கு அருகில் போயிட்டு வந்திருக்கேன். சோழவந்தானில் தெருவோரமே இருக்கும், படிக்கட்டு இறங்கினா 6 இருக்கும். அனுஷ நட்சத்திரம் திருவிடைமருது. அதுக்கடுத்தது கேட்டை அங்காள பரமேஸ்வரி பல்லடம். மூலம் தட்சிணாமூர்த்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளே இருக்கிறது. பூராடம் தட்சிணாமூர்த்தி திருநாவலூர் பன்ருட்டி, அதில் தனியாக இருக்குது, ரொம்ப விசேஷமான இடம். உத்திராடம் துர்கை தட்சிணாமூர்த்தி தர்மாபுரம் திருநள்ளாறு அருகே. திருவோணம் ராஜகாளி அம்மன் தெத்துப்பட்டி திண்டுக்கல் அருகில். அவிட்டம் சனீஸ்வரர் கொடுமுடி கரூர் ஈரோடு. சதயம் சனீஸ்வரர் திருச்செங்கோடு மலைக்கோவில். பூரட்டாதி ஆதிசேஷன் காஞ்சிபுரம். ஆதிசேஷன் காஞ்சிபுரம் மாத்திரம் இல்லை, சித்திரகுப்தன் கோவிலுக்கும் போகலாம் அங்கே பூரட்டாதிக்கு. உத்திரட்டாதி தட்சிணாமூர்த்தி திருவையாறு கோவிலுக்குள்ளே இருக்குது. ரேவதி ஓமாம்புலியூர்ன்றது காட்டு மன்னார் கோவில்லேருந்து போனாருக்கு. இந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போகிறதுனால நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷங்கள்லாம் தீரும். 2 நாள் பஞ்சாங்கத்தை வாசிக்கிறேன், அதுவும் வாசிக்கிறேன். சித்திரை மாதம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, ஆங்கிலம் 14/4/2026, கிழமை செவ்வாய். துவாதசி தேய்விரை துவாதசி. சதய நட்சத்திரம் சாயங்காலம் 4 மணி வரைக்கும், அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம். நாளைக்கு புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், தேய்விரை திரையோதசி. நாளைக்கு யோகம் நல்லா இருக்குது, இருந்தாலும் சாயங்காலத்துக்கு மேலே உத்திரட்டாதி வந்தால் எல்லா சுபமும் பண்ணலாம். எல்லாம் பகவானுடைய அருளால் எல்லாருக்கும் எல்லாது இனிது நடக்க வேண்டும் என்று என்னுடைய அயகிரிவரை பிரார்த்தித்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தம் மங்களானி பவந்தி அப்படின்னு சொல்லி ஸ்வஸ்தி வாக்கியத்தை சொல்லி என்னை தொடர்ச்சியாக ஆசையாக கூப்பிட்டுருக்கிற இவாளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த நல்ல ஆடியன்ஸுக்கும் பகவான் நல்ல அருளை பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.